சற்றுமுன் வெளியான தகவல். தமிழக மக்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடித்துவிட்டது. பொங்கல் பரிசுத் தொகை ரூபாய் 5,000. பெண்களுக்கு முன்கூட்டியே வரும் ரூபாய் 1,000. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரவிருக்கும் தை மாதம் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். கடந்த பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணம் வழங்கப்படாதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முறை ரொக்கம் வழங்க திமுக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 பொங்கலுக்கு 21 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2023 மற்றும் 2024 பொங்கல் பண்டிகைகளின் போது அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் 1,000 ரொக்கமும் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2025 பொங்கலுக்கு ரொக்கம் எதுவும் வழங்கப்படாமல் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மட்டுமே அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இது பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியது. அதே சமயம் இந்த சூழலில்தான் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பில் தாராளமான ரொக்க பணம் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்பாக அதிகபட்சமாக ரூபாய் 2,500 ரொக்க பணம் வழங்கப்பட்டது. இந்த முறை அதை தாண்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 வரை ரொக்க பணமாக வழங்கப்படலாம் என்று தகவல் கசிந்துள்ளது. ஆகையால் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நிலவரப்படி சுமார் 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்த கணக்கின்படி ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 5,000 வழங்கினால் கூட அரசுக்கு மொத்தமாக ரூபாய் 11,000 கோடி தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமைத் தொகை பொறுத்தவரை மறுபுறம் தமிழ்நாடு அரசின் கனவு திட்டமான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகளுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்களை மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த திட்டத்தில் 2ஆம் கட்ட பட்டியலில் விடுபட்டவர்களுக்கு வருகிற அதாவது டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் பிறகு நிதி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிவகாசியில் நடந்த திருமண நிகழ்வில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாகவே அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். ஆகையால் கடந்த 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1,000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. தை மாதம் டபுள் டீட் பொறுத்தவரை டிசம்பர் மாதத்துக்கான மகளிர் உரிமைத் தொகையை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளும் ரேஷன் அட்டைதாரர்கள் அடுத்ததாக தை பொங்கல் ஜனவரி
2026 தொடங்கும்போது ஜனவரிக்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 மற்றும் மிகப்பெரிய தொகையாக எதிர்பார்க்கப்படும் இந்த பொங்கல் பரிசுடன் கூடிய ரொக்க பணமும் இந்த 2 பணத்தையும் பெற உள்ளன. இதனால் வரவிருக்கும் தை மாதமானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பண்டிகை மற்றும் அரசின் நலத்திட்டம் என இரட்டை பரிசாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆகையால் இந்த செய்தியானது மக்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. வரும் பொங்கலன்று ரூபாய் 5000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தவறான வங்கி கணக்கை கொடுத்தவர்கள் என்ன செய்வது என்பது குறித்து பலரும் கவலையாக இருக்கின்றனர். அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் 12 முதல் தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அரசு முழு வீச்சில் செய்து கொண்டிருக்கிறது. புதிதாக விண்ணப்பித்த பெண்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களது வங்கி கணக்கில் ரொக்க பணமும், தேர்வு செய்யப்படாதவர்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அரசு இந்த வார இறுதியில் தெரிவித்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பெண்கள் பல நாட்கள் உபயோகப்படுத்தாத நீண்ட நாட்களாக செயல்படாத வங்கி கணக்கை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த வங்கி கணக்கை கொடுத்த பெண்களுக்கு பணம் வருமா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இங்கே தெரிந்து கொள்ளவும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு செயல்படாத வங்கி கணக்கு. இந்த திட்டத்தில் இப்போது புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் செயல்படாத வங்கி கணக்கை கொடுத்துவிட்டீர்கள் என்றால் நீங்கள் உடனே சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று அந்த வங்கி கணக்கை ஆக்டிவேட் செய்யவும். தேவையான ஆவணங்கள் கொடுத்து ஆக்டிவேட் செய்ய முடியவில்லை என்றால் புதிய வங்கி கணக்கை திறக்க வேண்டும். அந்த அக்கவுண்ட் எண்ணை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுத்து அப்டேட் செய்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட வங்கி கணக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. இத்திட்டத்தில் பெண்கள் தங்கள் பெயரில் எந்த வங்கி கணக்கை வைத்திருந்தாலும் அதனை கொடுத்திருந்தால் ஓகே. தனியார் வங்கி கணக்கு எண் கொடுத்துவிட்டேன், அதனால் என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுமோ என்ற கவலை எல்லாம் வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெண்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியிலேயே நீங்கள் வங்கி கணக்கு ஓபன் செய்து இத்திட்டத்தில் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை எல்லாம் இல்லை. வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கவில்லை, ஆனால் அந்த வங்கி கணக்கை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுத்துவிட்டேன் என்பவர்கள் நீங்கள் கொடுத்த வங்கி கணக்குள்ள வங்கிக்கு நேரில் சென்று ஆதார் எண்ணை இணைக்கவும். இந்த ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைப்பது கட்டாயம். அப்போது பயனாளிகள் அடையாளத்தை உறுதி செய்ய முடியும். மறக்காம இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும்.